ஹலோ ஹாய் வெல்கம் மக்களே, நான் உங்கள் விஜிஆர். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போவுமே ஸ்பெஷல் டூரிஸ்ட் ஸ்பாட்னு சொல்ல போகிற துபாயை தான் பார்த்துட்ருக்கோம். வெள்ளக்காடாக மாறி போயிட்டுருக்கு. கடந்த 150 வருஷத்தில் இல்லாத அளவுக்கு ஒரு மழை வெள்ளம் இப்போ அங்கே பாதிச்சிருக்கு. நீங்கள் அதை தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. 254 மில்லிமீட்டர் மழை இந்த 1.5 நாளில் மாத்திரம் யூஏஇ, பஹ்ரைன், சவுதி, கத்தார், ஓமன் போன்ற பல நாடுகளில் ஃபுல்லாக வருட மழையால் மிதந்த துபாய் பெரு வெள்ளம்னு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அரசே அங்கே என்ன பேசுறதுன்னு தெரியாத அளவுக்கு தம்பித்து போய் நிற்கிது. கடந்த 2-3 நாட்களாக பெய்த மழை இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வந்துட்டுருக்கு. பட் முந்தா நேற்று நடந்த அந்த மழையினால் பாதிக்கப்பட்ட அந்த இதை தான் காட்சிகளை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இதுக்காக சீவேஜ் வாட்டர் சிஸ்டம்னு சொல்லி துபாய் ஒரு $21.8 பில்லியன் நினைக்கிறேன் அந்த அமௌண்ட்டை லாஸ்ட் இயரே ஒதுக்கி வச்சாங்க. சீவேஜ் வாட்டர்லாம் இது பண்ணுறதுக்கு, கிளியர் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும். பட் அதை சரியாக பண்ண முடியல. அது பண்ணியிருந்தாங்கன்னா அதோட இன்றைக்கி இந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு இந்த அளவுக்கு வந்திருக்காது. நம்ம தமிழ்நாட்டிலேயே 4000 கோடி ஒதுக்குனாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அங்கே கிட்டத்தட்ட $22 பில்லியன் ஒதுக்கியிருந்தாங்க. பட் அதை பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு 25-100 வருஷத்துக்கு எந்த ஒரு மழைநீர் வெள்ள பாதிப்பும் அங்கே வராதுன்ற அளவுக்கு இருந்திருக்கும். பட் அதை பண்ண தவறதுனால இப்போ இவ்வளோ பிரச்சனைகளை துபாய் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கு. இதுக்கு இன்னொரு காரணமும் சொல்லிகிட்ருக்காங்க, அதுதான் க்ளவுட் சீடிங். க்ளவுட் சீடிங்னால் ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ வளராத கோழிக்கு நம்ம ஊசி போட்டு அதை சீக்கிரம் வளர வைப்போம் இல்லைங்களா, நம்ம ஊரில் பிராய்லர் கோழியெல்லாம் சேம் அதே மாதிரி தான். வராத மழையை கிட்டத்தட்ட ட்ரை ஐஸு, பொட்டாசியம் அயோடின், சோடியம் குளோரைடு, சில்வர் அயோடின், இந்த மாதிரி சால்ட்டு, இந்த மாதிரி திங்ஸ் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஃப்ளைட் மூலயமா, அதுக்குன்னு தனி ட்ரோன் வச்சுருப்பாங்க, அந்த ட்ரோன் ஃப்ளைட் மூலயமா மேகத்து மேலே தூவி அங்கே மழை பெய்ய வைக்கிறது. ஸோ இதுதான் க்ளவுட் சீடிங்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ண போய் தான் அது கடைசியில் விபரீதமாக போய் இன்றைக்கி இந்த அளவுக்கு மழை வர்றதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லலை. பட் இதுவும் ஒரு காரணமாக இருக்குமா அப்படின்றது தான் அவங்களோட கேள்வியாகவும் இருக்குது. கிட்டத்தட்ட யூஏஇ நம்ம ஊருக்கே தண்ணி ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு. பட் யூஏஇ அந்த மாதிரி கண்ட்ரியில் அதெல்லாம் பாலைவனம். ஸோ அங்கெல்லாம் தண்ணியோட அவசியம் என்னன்றது நம்ம சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை. ஹை டெம்பரேச்சர் அண்ட் லோ ஆனுவல் ரெயின் நிறைய இருக்குது அவங்களது. அந்த இயற்கை அந்த பர்டிகுலர் வருஷத்துக்கான மழைகள் வராமல், நிலத்தடி நீர் வளம்லாம் அவங்களுக்கு இல்லாமல், ஸோ அது எல்லாத்தையும் காத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி இதுக்காக அவங்க அடிக்கடி க்ளவுட் சீடிங் ட்ரை பண்ணிட்டுருப்பாங்க. இது வழக்கமாக நடக்கிறது தான் அவங்க இதில். அண்ட் 1992 இதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் இப்போது அது ஏதோ கொஞ்சம் எந்த கெமிக்கல் அதிகமாக போச்சுன்னு தெரியல. அதனால் இவ்வளோ இஷ்யூஸ் இன்றைக்கி பாவம் துபாய் மக்கள் எல்லாம் ரொம்ப அவதிப்பட்டுருக்காங்க. யாரும் எதையும் வேணும்னே பண்ணுறதில்ல. பட் இட்ஸ் லைக் எ ஹியூமன் எரர் அப்படின்றது தான் அங்கே கொஸ்டினாகவும் ரைஸ் ஆகிட்டுருக்கு. இது ஒரு சீடிங் ஏஜென்ட்ஸ்னே சொல்லுவாங்க. இந்த க்ளவுட் சீடிங் எல்லாமே ட்ரை ஐஸ், சால்ட்டு, சில்வர் அயோடின், பொட்டாசியம் அயோடின், சோடியம் குளோரைடு, இது எல்லாமே சீடிங் ஏஜென்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது மேகத்துக்கு மேலே இது எல்லாத்தையும் ஃபுல்லாக போட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னாக்கா தூவுவாங்க அப்படின்னு சூவாங்கன்னு சொல்கிறாங்க இல்லைங்க. சரிங்களா, அந்த பர்டிகுலர் ஒரு மேகத்தையாக செலக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு சில மேகம் ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கும், ஒரு சில மேகம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா இவங்க இவ்வளோ செலவு பண்ணி எல்லாத்தையும் பண்ணதுக்கப்புறமா அந்த மேகம் வேறு ஒரு கண்ட்ரி மேலே போய் மழை பெஞ்சதுன்னா அதுவும் பிரச்சனை. ஸோ அதெல்லாத்தையும் கரெக்டாக பார்த்து தான் எல்லாம் பண்ணுவாங்க. பட் அப்படி ஏதோ பண்ணதில் இஷ்யூ ஆகி தான் இந்த அளவுக்கு ஒரு மனசு கஷ்டமாகிற அளவுக்கு நிறைய பேர் நாய், பூனை, அவன் வீட்டில் வளர்த்த செல்ல பிராணிகள்லேருந்து வயதானவர்கள்லேருந்து எல்லாருமே ரொம்ப அவதிக்குள்ளானாங்கன்னு. கிட்டத்தட்ட 30-40 பேர்கிட்ட இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரியும் நியூஸ் வந்துட்டுருக்கு மக்களே. இந்த க்ளவுட் சீடிங் டெக்னிக்ன்றது ஃபார்ம் பண்ணது எல்லாமே ஒரு நல்ல விஷயத்துக்காக தான். பட் அதில் ஆட் பண்ணுற கெமிக்கல்ஸ்னால் வர ப்ரெஷர்ஸும் வர ஒரு விதமான ரியாக்ஷன்ஸ் எல்லாமே மக்களை ரொம்ப பாதிக்குது. அது தெரிஞ்சு தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இது க்ளவுட் சீடிங் காரணமானு தெரியல. பட் அப்படி இருந்தாலும் க்ளவுட் சீடிங்கால் தான் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வருதுன்ற மாதிரி தான் பேச்சு வந்துக்கிட்டு இதை தொடர்படுத்தி எந்த ஒரு ஆதாரமும் இது வரைக்கும் அதுவும் அவங்க எதுவுமே ப்ரொவைட் பண்ணவும் இல்லை. அண்ட் ஸ்டேட் ரன் பார்த்திங்கன்னா WMM நியூஸ் ஏஜென்சி சொல்கிறது என்ன, இது வரைக்கும் 1949 அதாவது ஒரு 150 வருஷத்தில் எல்லா மழையோட சேகரிப்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, மழை எவ்வளோ வந்திருக்கு அந்த ஆவணம் சேகரிப்புன்னு சொல்லுவாங்க, ரிப்போர்ட்ஸ், கால்குலேஷன் எல்லாமே எடுத்து வச்சுருப்பாங்க, டாக்குமெண்ட்ரி. கிட்டத்தட்ட 150 வருஷத்தில் இந்த அளவுக்கு அதிகமான மழை பதிவானதே கிடையாது
அதாவது துபாயில் இந்த அளவுக்கு ஒரு அதிகமான மழை பதிவானது கிடையாது அப்படின்றது தான் எல்லாரோட ஸ்டேட் ரன் WMS சரி எல்லாமே வந்து நியூஸ் சேனல்ஸ்லேருந்து ஏஜென்சிலேருந்து எல்லாருமே சொல்கிறது எல்லாமே. இதில் நம்ம சிந்திக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வாட்டியும் இயற்கை என்ன கொடுக்குதோ இயற்கையோடு ஒத்து நம்ம வாழும்போது நம்ம வாழ்க்கை வந்து இனிமையாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. இப்போ அதை தாண்டி தான் நம்மளது ஒரு கடையை போயிட்டுருக்கு. இயற்கையை நம்ம மீறும்போது இந்த மாதிரியான கடும் விளைவுகளை சந்தித்து தான் நேரணும். அதுக்கு நம்ம தயாராகவும் இருக்கணும். நியர்லி இந்த க்ளவுட் சீடிங் மாதிரியோ இல்லை அண்டு ஆர்கானிக் ஃபுட்டுன்னு சொல்லி நம்ம இப்போ புதுசாக இவங்க ஏதோ கொலாபரேஷனில் அதை கண்டுபிடிக்கிறாங்க இல்லைங்களா, நிறைய விதை இந்த மாதிரிலாம் போட்டு. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணும்போது எல்லாமே வந்து நம்ம கொஞ்சம் இதுதான் பண்ணி பார்த்துக்கணும். பார்த்திங்கன்னா ரோட்டில் பார்த்திங்கன்னா இந்த இதில் ஃபுல்லாக கார் எல்லாமே அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிற்கிது. எல்லாம் ஃபுல்லாக எல்லாம் நின்றுட்டு இருந்தது எல்லாமே ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் தண்ணி, வேறு எங்கேயுமே போகிறதுக்கும் வழி இல்லை. அதில் ஒரு கார் மிதந்து ஃபுல்லாக முழுகிறத தான் அவர் காட்டிகிட்ருக்காரு கையில். மீதி எல்லா இடத்துலையும் தண்ணி வந்துடுச்சு. அண்டு காப்பாற்றுறதுக்கு கயிறு கட்டி என்னென்னமோ பண்ணிகிட்ருக்காங்க. பார்ப்போம் என்ன இதுன்னு. அவரெல்லாம் காப்பாற்றிட்டுருப்பாங்க இந்நேரத்துக்கு. அண்டு ரோடு வைஸ்லேயும் நிறைய ரோட்ஸ் டேமேஜ் ஆகிடுச்சு. அண்டு இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பெட்ரோல் விலை இப்போ எவ்வளோ ஏறப்போகுதுன்னு தெரியல மக்களே. ஏன்னா நியர்லி எண்ணெய் கிணறுலலாம் ஃபுல்லாக தண்ணி போயிருக்கோம். இப்போ இந்த எலெக்ஷன் முடிஞ்சோடனே இதை ஒரு சாக்காக வச்சு நம்ம ஊரில் பெட்ரோல் ரேட்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. துபாய் எண்ணெய் கிணறுலலாம் தண்ணி போயிடுச்சு. ஸோ அதனால் பெட்ரோல்லாம் எடுக்க முடியல. ஸோ இருக்கிறத வச்சு தான் நாங்கள் இது பண்ணோம். அதனால் ரேட்டு ஜாஸ்தி, கச்சா எண்ணெய் விலை ஏறியது அப்படி இப்படின்ட்டு. நியர்லி மெர்சிடிஸ் பென்ஸு நிறைய கார்ஸ் வந்து அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து இன்ஜின்லலாம் தண்ணி போய் எல்லாம் அங்கங்கே நிற்கிறத நம்ம அப்படியே பார்க்க முடியுது. ஸோ ஃபுல்லாக டோட்டலாக ஒரு பேரழிவை வந்து சந்திச்சிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா நியர்லி மாடுங்க, பசு மாடு, அந்த தொழுவம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த இதெல்லாம் வந்து அந்த தொட்டி கட்டி வச்சதெல்லாம் இல்லை, இது நார்மலாக கட்டி வச்சுருக்கிறது. அதிலேருந்து அந்த மாடுங்க, ஜெர்சி மாடுங்க, அதுங்கெல்லாம் அப்படியே ஃபுல்லாக தண்ணி ரொம்பினதால் போகிற எந்த பக்கம் போகிறதுன்னு வழி தெரியல. இது பார்த்திங்கன்னா துபாய் ஏர்போர்ட் மக்களே. துபாய் ஏர்போர்ட் ஃபுல்லியே ஒரு கடல் மாதிரி காட்சி அளிச்சிட்ருக்கு. அதுலேயும் ஃப்ளைட் அங்கெல்லாம் நின்றுட்டுருக்கு. டேக் ஆஃப் ஆகிறது, லேண்டிங் ஆகுறதுன்னு எந்த ஃப்ளைட்டும் கிடையாது. எல்லாமே வந்து கேன்சல் பண்ணிட்டுருப்பாங்க. அண்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளைட்டு இதோ அங்கே ஒரு ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆகிட்டுருக்கு. அதை அங்கேருந்து எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எடுத்து அதை வேறு இடத்துக்கு இது பண்ணிகிட்ருக்காங்க. பட் எல்லா ஃப்ளைட்டும் கேன்சல்டு மக்களே. துபாய்க்கு எந்த ஒரு ஃப்ளைட்டு எதுவுமே கிடையாது. துபாயிலேருந்து எந்த ஃப்ளைட்டும் பறக்கலை. அந்த இடத்துலேருந்து மூவ் பண்ணி வைக்கிறதுக்காக அதை மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. பட் ரொம்ப ஒரு அதாவது எல்லா நாட்டிலையும் க்ளவுட் சீடிங் இதெல்லாம் இருக்குது. பட் பல நாட்டில் அமெரிக்கா ஸ்டார்ட் பண்ணது தான் இதெல்லாமே. ஸோ எல்லாம் நிறைய கண்ட்ரியில் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா இந்தியாலேயும் பண்ணுறாங்க, சைனாவில் பல கண்ட்ரியில் பண்ணுறாங்க. பட் அளவுக்கு மீறி போகும்போது இந்த மாதிரியான இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதில் ஒரு பூனை அப்படியே மாட்டிக்கிட்டு இருக்கு. பாவம் அந்த பூனையை ஒருத்தர் காப்பாற்றிடுவார், கவலைப்படாதீங்க. அதை தனியாக ரெஸ்கியூ டீம் தனியாக போய் அந்த பூனையை காப்பாற்றி, அது பாருங்கள் பாவம் எவ்வளோ ஹைட்டில் தண்ணி இருக்குது. கிட்டத்தட்ட எப்படியும் அந்த கார் ஒரு 3 அடி ஹைட்டில் இருக்கும் மேலே. அதுக்கு மேலே அந்த வெறும் ஹேண்டில் மாத்திரம் பிடிச்சிட்டு பாவம் அது உயிருக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு போராடிட்டுருக்கு. அதை போய் ஒரு நல்ல மனிதர், அவருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சல்யூட் கொடுக்கணும். காப்பாற்றி அதை போட்டில் எடுத்துகிட்டு வந்து அந்த ஒரு உயிருக்காக அவர் வந்து கஷ்டப்பட்டு போய் அது சின்ன பூனையை கூட, அதுதான் மனிதாபிமானம், நல்லபடியாக காப்பாற்றி பூனையை தூக்கிட்டு திருப்பி அவர் வந்துடுவார். ஃபுல்லாக எல்லா கார் எல்லாமே மூழ்கிடுச்சு மக்களே. ஸோ துபாய்க்கு அடுத்த ட்ரிப்பு போகிறவங்கெல்லாம் இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு எந்த ஒரு ட்ரிப்பும் போகாதீங்க. எல்லாத்தையும் இப்போ இந்த வெக்கேஷனுக்கே துபாய் போகலான்னு எல்லாம் பிளான் பண்ணியிருப்பீங்க. ஸோ போகலான்னு பிளான் பண்ணியிருந்தவங்க எல்லாருமே இப்போதைக்கு வேண்டாம். வேறு இந்த பக்கம் குரு, இந்த சைடு ஏதாவது ஃப்ரான்ஸ் சைடோ இல்லை ஜெர்மன் சைடோ அந்த சைடும் போயிடலாம். அந்த சைடு வேணால் பிளான் பண்ணிக்கோங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, க்ளவுட் சீடிங்கான்ற ஒரு சந்தேகம் மாத்திரம்தான் ஓடிட்டுருக்கு. பட் எல்லாருக்கும் இன்னொரு சந்தேகம் என்னென்னா, கிளைமேட் சேஞ்ச், அதாவது ஏதோ ஒரு சேஞ்சஸ் வருதோ, அதாவது மக்கள் வந்து அதாவது இயற்கையோட பிளேட்ஸ் ஏதாவது மூவ் ஆகும்போது எண்ணெய் கிணறு அந்த பக்கம் எண்ணெய்கள் இந்த இடத்துல இப்போ ஃபுல்லாக தண்ணிகள் சேர்ந்து ஃபுல்லாக தண்ணி ரொம்பி அந்த மாதிரி கிளைமேட் சேஞ்ச் ஏதாவது மாறுதோ, ஏதாவது இதுவாகுதோ அப்படின்ற ஒரு எண்ணமும் அவங்களுக்கு வந்துட்டுருக்கு. ஸோ 1 by 1 எல்லாமே சேஞ்சஸ் ஆகிட்டுருக்கும். என்ன நடக்குதுன்னு அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிறேன் சங்களே. தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்போ வேணுமோ எல்லா நியூஸும் அதில் வரும். தேங்க்யூ, பாய்.